ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க், டோட்டலாக 9 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பியில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மார்க் ஒரு கொஷினுக்கு, டோட்டலாக 21 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து நீங்கள் 4 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் பிளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர். பார்ட் ஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் 7 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஷினே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதிலே வந்து பிகாம் பிபிஏ வந்து தமிழ் மீடியமாக படிப்பீங்க. தமிழ் மீடியம் படிக்கவங்க வந்து நீங்கள் நோட்டில் வந்து ரைட் பண்ணிக்கங்க. இந்த கொஷின் அப்படியே பார்த்து நோட்டில் ரைட் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வந்து கொடுக்கும். கூகுளே வந்து கொடுக்கும். நீங்கள் கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதுங்க, ஸ்கேன் பண்ணி அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஷினை வந்து கொஞ்சம் படித்து சொல்கிறேன். அதேமாதிரி சில கொஷினை வந்து சொல்ல மாட்டேன். நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க இப்போ இந்த வீடியோலேயே வந்து சொல்லிவிடுங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் சொல்லிவிடுவேன். அதேமாதிரி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினும் வந்து இதிலே காட்டிக்குவேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யாருக்குன்னா தமிழ் மீடியம் படிக்கவங்களுக்கு. தமிழ் மீடியம் படிக்கவங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எங்களுக்கு 2 பேருக்குமே சிலபஸ் வந்து சேம் தான். உங்களுக்கு தமிழில் இருக்கும், அவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுக்காதீங்க, ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்காதீங்க. நீங்களே வந்து இதை பார்த்து ரைட் பண்ணுங்க நோட்டில். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ஞாபகம் இருக்கும். கொஷினை எப்பவுமே அவங்க டேரக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டேரக்டாக தான் கேட்பாங்க. இதுலேயே இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பிஸ்னஸ் எக்கனாமிக், இதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் டிமாண்ட் வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டட் கொஷினுங்க. அந்த லாவை நல்லா படிச்சுங்க. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்துலாம். பார்ட் பியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 6 கொஷின் கிட்ட வந்து கொடுத்துருக்கேன். அதில் அந்த டிஃபரன்ஸ் பிட்வீங்க நல்லா பார்த்துங்க. லாஸ்ட்டாக 6th கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்டு வேரியபிள் காஸ்ட்டுன்னு ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. அதில் உள்ள டிஃப்ரென்ஸ், அதில் உள்ள டைப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துங்க. எல்லா கொஷினுக்குமே எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்லேருந்து ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அது 2 மார்க்லேயே வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை 7 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லை டேரெக்டாக 10 மார்க்கில் கூட அவங்க கேட்பாங்க. அதில் உள்ள டைப்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் ஒரு டயக்ராம் ஒன்று வரும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டயக்ராமே நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. அந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 3rd 4th 5th இது 3 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th கொஷின் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. பார்ட் பியில் வந்து உங்களுக்கு இந்த 6 கொஷின் வந்து டோட்டலாக கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுங்க. அதேமாதிரி வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினும் அசைன்மெண்ட் கொஷின் இது பார்த்தாலே போதும். இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் படிச்சுக்கலாம். அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து எக்ஸாமுக்கு ரெடியாக சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் 14 டேஸ் மட்டும் தான் இருக்குது. இன்னும் 14 டேஸ்க்கு அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து டோட்டலாக வந்து 6 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த 6 கொஷினும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதேமாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வேணால் இந்த பார்ட் சிக்கு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 or 4 3 கொஷின்ஸ் வந்து கொடுக்குங்க. அந்த கொஷின் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அந்த ஒரு கொஷின்லேருந்து நிறைய டைப்ஸ் தான் கொடுத்துருப்பான். அந்த டைப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பார்ட் ஏ பி சி இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொடுக்க கொஷின் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி செகண்ட் கொஷின் வந்து பாருங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் பிஇபின்னு கூட அவங்க வந்து ஷார்ட்டாக கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து கேட்க மாட்டாங்க, ஷார்ட்டாக மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. இந்த 4 கொஷின் நல்லா பார்த்து வச்சுங்க. இப்போ அசைன்மெண்ட் ப்ளஸ் நம்ம கொடுத்துருக்க கொஷின் படித்தாலே போதும். நெக்ஸ்ட் வேணால் எக்ஸ்ட்ரா படிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல் புக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். அட்லீஸ்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் படிச்சிக்கலாம். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.